ஓகே, அப்போ உங்களோட பேசுகிற வரவங்க நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களையும் இழுத்து பேசி விட்டுலாம். கொஞ்சம் அவர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டாராக்கும். ஏன்னா அவரோட தலைப்புக்கு வெளியே உங்களோட தலைப்புக்குரிய விஷயத்தையும் இழுத்து பேசி விட்டுலாம் சில நேரம். அப்படி பேசினாலும் நாங்கள் கொண்டு போகிற கண்டென்ட் அதையும் மீறி இருக்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். ரைட், உதாரணத்துக்கு எங்களோட விடிஏல நாங்கள் ஸ்கூல்களுக்கு ப்ரோக்ராம் செய்ய போகிறது, நானும் இன்னொரு சேரம் போகிறது. அப்போ ஆளுக்கு ஒரு தலைப்பு நாங்கள் பிரித்து கொள்வது. இந்த தலைப்பெலாம் நீங்கள் பேசுகிறது, இதெல்லாம் நான் பேசுகிறேன். ரைட், அப்போ பல ஸ்கூல்களுக்கு நாங்கள் போயிருப்போம் தானே. என்னோட தலைப்பை இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு பல நாளுக்கு போகிறோம், எத்தனையாவது செஞ்ச ப்ரோக்ராமுக்கு போகிறோம், இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறோம். வளமையாக இந்த தலைப்பு அவர் பேசுகிற, அந்த தலைப்பை நான் பேசுகிறேன்ட்டு தான் இருக்குது வளமை. அப்போ என்னோட தலைப்பை நான் பேசுகிறது நேரம் அவர் கேட்டிருக்கக்கூடும் பல முறை. ஆனால் இன்றைக்கு அவருக்கும் ஒரு புதிய விஷயத்தை நான் கொண்டு போவேன். மாணவர்களுக்கும் விஷயங்களை சொல்லுவேன், ஆனால் அந்த என்னோட வார ஸ்டாஃபுக்கும் என்னோட தலைப்புக்குள்ள வார ஒரு புதிய விஷயத்தையும் நான் பேசுவேன். அவர் உண்மையிலே கேட்டுக்கொண்டிருந்தா அவருக்கும் அதுல ஒரு விஷயம் கிடைக்கும். ரைட், ஒருவேளை தெரிஞ்ச தலைப்பு தான் அவர் வேற போன்ல காய்ச்சி கொண்டிருந்தா அவருக்கு அந்த விஷயம் கிடைக்காது, அது வேற விஷயம். ஆனாலும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தா அவருக்கு போர் ஆயிருக்காது. ரைட், அதான் விஷயம். ரைட், அந்த விஷயத்தையும் நாங்க கருத்துல கொள்ளணும். புதிய விஷயத்தை கொண்டு போவோம், புதிய விஷயம். ரைட், ஒரு ஐஸ்பர்க்னு கேள்விப்பட்டீங்களா? ஒரு உதாரணம், ஐஸ்பர்க். யாராவது சொல்லுங்க போவோம். ஐஸ்பர்க் என்ன? ஐஸ்பர்க்னா படம் வரைஞ்சு காட்டணுமா? அந்த பனிமலை. அதான் பனிமலையா? சரியா சொல்லுங்க. அந்த பனிக்கட்டி. பனிக்கட்டி எங்க இருக்கிற பனிக்கட்டி? அண்டார்டிகா, துருவ பிரதேசங்கள். கடல்ல மிதக்கிற பனிக்கட்டிக்கு தான் சொல்றது, பனிப்பாறைக்கு தான் சொல்றது ஐஸ்பர்க். அது எங்க உதாரணம்? நல்ல உதாரணம் சொல்லுங்க. ஐஸ்பர்க். டைட்டானிக். வெரி குட் வெரி குட் வெரி குட். சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க. டைட்டானிக். டைட்டானிக் கப்பல் மோதி உடைஞ்சு போறதுக்கு மிக பிரதானமான காரணம் கடல் கடியில் உள்ள ஐஸ்பர்க் இல்லையா? ரைட். இப்போ இந்த ஸ்கிரீனை பாக்குறீங்களா? பாருங்க, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஸ்கிரீன் பாக்குறீங்களா? எஸ் ஓ நோ? தெரியுதா இது? எஸ் எஸ். ரைட். அப்ப இதுல என்ன விஷயம்? இதுல என்ன விஷயம்னா, ஷிப் கொண்டு போற நேரம் என்ன கடல்ல டைட்டானிக் மூழ்கி போனதுக்கு காரணமே ரைட், அவங்க பார்த்தாங்க கடல்ல ஒரு சின்ன ஒரு பனிக்கட்டி. அதாவது அந்த ஷிப்பை ஒப்பிடும் போது அது ஒரு பனிக்கட்டி, சின்ன ஒரு பனிக்கட்டி. ரைட், இந்த அளவுக்கு பெருசா இல்லை, நான் கொஞ்சம் சின்னதாக்குறேன். சின்னதா இருக்கு, கடலுக்கு வெளியே தெரியுது, மிதக்குது. அப்ப இந்த எங்கட பெரிய ஷிப் என்ன, பெரிய ஷிப்பை கொண்டுகிட்டு போனாலும் இந்த பனிப்பாறையை உடைச்சிட்டு போயிடலாம் என்று நினைச்சுதான் போனது. ரைட், எப்படியுமே கடலுக்குள்ள தாண்டி இருக்கமே பெரிய பகுதி ஒன்று ஷிப்ட. ரைட், அப்ப அது போயிட்டு என்ன செஞ்சது, இதுல மோதுனது, கடலுக்குள்ள இதுல மோதி தான் உடைஞ்சது. ரைட், அப்ப இந்த இது வந்து ஒரு உதாரணமா போயிட்டு வெள்ளைக்காரங்கள் பாவிக்கிற நேரம் யாராவது வியாபாரத்துல கொடி கட்டி பறந்து பிறகு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்ய போக்குள்ள அதுல லொஸ்ட் ஆகி டவுன் ஆகின ஆக்களை வச்சு ஆக்களை சொல்லுவாங்க, இவருக்கு வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஐஸ்பர்காக அமைஞ்சிட்டு, அவருக்கு ஒரு வீழ்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக ஆகிட்டு என்ன ஐஸ்பர்க்ங்கிற உதாரணத்தை சொல்லுவாங்க. இந்த டைட்டானிக் உதாரணத்தை வச்சுதான். ரைட் ரைட். இப்ப நான் இந்த ஐஸ்பர்க் உதாரணத்தை சொல்றேன், அதுக்கு இல்லை, அந்த கோணத்துல இல்லை. டைட்டானிக் ஷிப் உடைஞ்சது ஒரு காரணத்தால, அது அந்த காரணத்தால இல்லை. ரைட், நான் சொல்றது உங்களோட ஸ்லைடுல இருக்க வேண்டிய கண்டென்ட், இந்த கடலுக்கு மேல தெரிகிற இந்த
கட்டி மாதிரி தான் இருக்கணும். ஆனால் உங்களோட தலையில மிச்ச நாலேஜ் எல்லாம் இருக்கணும் அதை பத்தி. கடல் கடியில் இருக்கிற அந்த பனிப்பாறை மாதிரி உங்களோட மைண்ட்ல அவ்வளோ விஷயம் இருக்கும். இல்லாட்டி அந்த ப்ரெசன்டேஷன் சக்சஸ் ஆகும். ஐஸ்பர்க் உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எங்கேயும் ப்ரெசென்ட் பண்ண போறீங்கன்னா இது மாறி இருந்தா என்ன நடக்கும்? மாறி இருந்தா ப்ரெசன்டேஷன்ல அள்ளி கொட்டி வச்சிருக்கு நாலேஜ், ஆனா உங்களோட தலையில உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் கொட்டியாச்சு ப்ரெசன்டேஷன்ல. தலையில இருந்த எல்லாத்தையும் கொட்டியாச்சு ப்ரெசன்டேஷன்ல. இப்போ உங்களால பேசுறதுக்கு ஒண்ணு இருக்காது. ரைட்? ஆகவே சொல்ல போற ப்ரெசென்ட் பண்ண போற விஷயத்தை பத்திய பெரிய நாலேஜ் ஒன்று இருக்கணும். இல்லாம அது ப்ரெசென்ட் பண்ண உங்களுக்கு தகுதி இல்லை. ரைட்? ஸ்லைட்ல ஒரு ஆள் ஸ்லைட்ல போட்டு வச்சுக்கிற விஷயத்த கொண்டு போய் களவெடுத்துட்டு போய் இன்னொரு ஆளுக்கு ப்ரெசென்ட் பண்ண இயலாது. ஏன்டா அதுல ஒரு சின்ன ஒரு பாதி தான் இருக்கும். ஒரு ஆளோட ப்ரெசன்டேஷனை கொண்டு போயிட்டு களவெடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ஆளுக்கு ப்ரெசென்ட் பண்ண இயலாது. ரைட்? காரணம் அதனால பின்னால உள்ள நாலேஜ் பெருசு, அது அவர்கிட்ட இல்லைன்னா அது அவருக்கு செய்யலை. 2 பேர் இருக்கிறாங்க, ஒரே நிறுவனத்தில் வேலை செய்யறாங்க, 2 பேரும் ஒரே சப்ஜெக்ட் வேலை செய்யறாங்க, 2 பேருக்கும் நல்ல நாலேஜ் இருக்குது. ஆனா ஒரு ஆள் ப்ரெசன்டேஷன் செய்யறாரு, இவர் அவசரத்துக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் தாங்கன்னு வாங்கிட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்றாரு, அது வேற விஷயம், அது செய்யலாம். ரைட்? ஆனால் இவருக்கு அறிவே ஒண்ணுமே இல்லை, யாரோ ப்ரெசென்ட் பண்ண சொல்லிட்டாங்க, இப்போ என்னடா செய்யறேன்னு பார்த்து யாருடைய ப்ரெசன்டேஷனை வாங்கிட்டு போயிட்டு ப்ரெசென்ட் பண்ண போறாரு. செய்யலுமா? இயலாது. செய்யலாம், சக்சஸ் ஆகாது. அப்போ அந்த ஐஸ்பர்க்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ரெசென்டருக்கு நாலேஜ் நாங்கள் போர்டில் எழுதி காட்டுறதோ பவர் பாயிண்டில் காட்டுறதோ ஒரு வீதம் தான், அதை விட பல மடங்கு நாலேஜ் தலையில் இருக்கும், இல்லாட்டி ப்ரெசென்ட் பண்ணல. அப்போ அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த விஷயத்துலேயும் அது தேவைப்படும். இந்த மாதிரி நாம் போகிற நேரம் நம்மளோட சப்ஜெக்ட் இன்னொரு ஆள் சொல்லிட்டாலும் பரவாயில்ல, நமக்கு வேற விஷயம் இருக்குது சொல்றது, அந்த மாதிரி நம்ம ரெடியாக இருக்கும். அவர் முன்னகவலாக பேசினாலும் பரவாயில்ல, நம்மளோட சப்ஜெக்ட் இழுத்து பேசினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அதை விட வேற விஷயம் இருக்குது ஆக்களுக்கு சொல்றது என்று இருந்தா நாம தைரியமா சிரிச்சு கொண்டு இருப்போம், என்ன வேணாலும் பேசட்டும். ரைட்? அப்படியான விஷயம் இருக்கு. ஓகே, இப்ப டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது. நர்வஸ்னஸ் இருக்கணுமா கூடாதா? இருக்கக்கூடாது. இருக்குதா இல்லையா? இருக்கும். இப்ப என்ன, இப்ப நம்ம பழைய பேரை சொன்னேன், ஆன்சர் கேட்டப்பதான் யாருமே அதுல சொன்னாக்க 1-2 பேர் தான் ரிப்ளை பண்ணி, அதுலயும் மைக்ல பேசுறது கூச்சம் சிலாக்கள். ரைட்? அப்படியா டயானா? டேலண்ட் இருக்கும் ஆனா பேசல, நர்வஸ்னஸ். இதுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? தமிழ்ல என்ன சொல்றது? நர்வஸ்னஸ் சரியா சொல்லுங்க. கூச்ச உணர்வு. இன்னும் சரியா சொல்லுங்க. வேர்ட் ஒன்று இருக்கு, மேடை கூச்சம். மேடை வெரி குட், மேடை கூச்சம். ஆனா மேடை கூச்சம்ங்கிறது ஒரு மாயை, அப்படி ஒன்று கிடையாது. மேடை கூச்சம் என்பது ஒரு மாயை. ரைட்? ஏன் மாயைன்னு சொல்றேன்? இந்த ஹோம் சிக்னு ஒன்று இருக்கு தெரியுமா? யாரா கேள்விப்பட்டீங்களா ஹோம் சிக்? வீட்டை நோயாளியா இருக்கிறதா ஹோம் சிக்? வீட்டை விட்டு வேற எங்கேயும் போய் தங்கி இருந்தா வார ஒரு வகையான மனநிலை ஹோம் சிக். ஏன்னா நீங்க போர்டிங் ஆகி போய் இருந்து படிச்சா வீட்டுக்கு போன போல இருக்கும். ரைட்? அப்படி உணர்ந்தார்கள் மட்டும் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, சொல்லாட்டியும் பரவாயில்ல, சட்லையாவது போடுங்க. ஒன்று இப்ப இல்லாட்டியும் ஒரு காலத்துல நான் உணர்ந்தேன், 2, 3, 4, 5 இப்படி போகுது. ரைட்? ஓகே, இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க.
இருக்குன்னு சொன்னார்கள், இப்போ குறையுது, இப்போ இல்லைன்னு சொல்றாங்க. ரைட். அது என்ன ஹோம் சிக், எங்கேயாவது நாங்கள் போயிட்டு படிக்க முக்கியமான கோர்ஸுக்கு போயிட்டோம், ஆனால் தங்கி இருந்தால் படிக்கணும், ஒரு போர்டிங்கில் இருக்கிறோம், அது பாதுகாப்பாக நடந்தாலும் அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போயிட்டு அம்மா அப்பாவோட கட்டி பிடிச்சி கொண்டு உட்காந்துட்டு இருக்கிறதான்னு பார்த்தா அப்படியும் இல்லை, வீட்டுக்கு போய் சும்மா தான் இருப்பான், ஆனா வீட்டுக்கு போகணும். ரைட். அப்ப அம்மா அப்பாவோட மேல பாசம் அல்ல இது. அப்ப இது ஒரு மாயை. ரைட். அது மாயையான உணர்வு. அது காலப்போக்கில் சரியா போயிடும். ரைட். சரியா சிந்திச்சா அது அது நத்திங், அப்படி ஒரு ஒன்னே இல்லை என்று வந்துடும். அதே தான் மேடை கூச்சம். மேடை கூச்சம் ஏன் வருவதுண்டா, நீங்க ஏன் உங்களோட பேரண்ட்ஸோட பேசும்போது மேடை கூச்சம் வருவதா, உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட பேசும்போது மேடை கூச்சம் வருவதா, உங்களோட ரிலேஷன்ஸோட பேசுற மேடை கூச்சம் வருவதா? வருது இல்லை. ரைட். வருது இல்லை. காரணம் ஒண்ணு, அவங்க எங்களை கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஏன் கிண்டல் பண்றாங்க என்று கேள்வி வந்தா, கிண்டல் பண்றவங்க இருக்காங்க தானே, ஏன் பண்றாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன கிண்டல் பண்றாங்க? நீங்க தடுமாறதை பார்த்தா கிண்டல் பண்ணுங்க. நீங்க ஏன் தடுமாறுறீங்கடா? ரைட். உங்களுக்கு அந்த விஷயம் சொல்றது சரியா பிழையான்னு தெரியல. ரைட். நான் சொல்றது சரியானதா பிழையானதான்னு உங்களுக்கு தெரியல, அதான் உங்களுக்கு தடுமாற்றம் வரும். தடுமாற்றம் வரதை பார்த்தால் சில வேலைகள் கிண்டல் பண்ணுவாங்க. ரைட். சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட யாருக்கும் சும்மா உதாரணத்துக்கு சோம் இல்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா கொண்டு போறோம், கொஞ்சம் சீரியஸ் மாதிரி. ரைட். அப்போ டாக்டர்ஸ் கேட்குறாரு, என்ன 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 நடந்தது, என்ன செய்யற அப்படின்னா, நீங்க போயிட்டு மேடை கூச்சத்துல வெக்கப்பட்டு நிற்பீங்களா, இல்லாட்டி உண்மையான எல்லா விஷயத்தையும் டக் டக்குன்னு சொல்லுவீங்களா? அந்த நேரம் தடுமாற்றம் பயத்துல வரும். எங்களோட ரிலேஷன் ஏதாவது ஆயிருமோன்னு பயத்துல வரலாம். அப்படி இல்லாம வெக்கத்துல தடுமாற்றம் வருமா? போங்க டாக்டர், நான் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லுவோமா? ரைட். அப்ப விஷயம் என்னண்டா, எதை பேசுறோமோ அந்த விஷயத்தை பத்திய நாலேஜ் நிறைய இருந்தால் கான்ஃபிடன்ஸ் வந்துடும். எங்க ஊர்ல எங்க புத்தகத்துல ஒரு மௌலவி, அதாவது மார்க்க அறிஞர் ஒரு ஆளுக்கு, அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், மேடையில் ஏறி பேசுற நேரம் ஆடியன்ஸுக்கு நான் பேச போற விஷயம் எதுவுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்று நம்பணும். நாங்க நம்பினா இந்த மேடை கூச்சம் வர. ரைட். இருக்கிறவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இதுல மேடை கூச்சத்துக்கு எங்க சம்பந்தம் இருக்கு? ரைட். இப்ப நீங்க மொண்டேசரி பிள்ளை கிளாஸ் செய்ய சொன்னா நீங்க தைரியமா போயிட்டு செய்வீங்க, ஏன்னா சூறா தெரியும் உங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் பிள்ளைகளுக்கு தெரியாது, ஆகவே நீங்க படிச்சு கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு நர்வஸ்னஸ் வராது. ஆனா உங்களோட வகுப்பு ஏ லெவல் படிச்சுட்டு உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு கிளாஸ் செய்ய போனா தான் அந்த நர்வஸ்னஸ் வருது. என்ன சொல்லுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, இது சொல்றதா, இது சரியா, இது அவங்களுக்கு தெரியுமோ தெரியல, ஏற்கனவே தெரிஞ்ச போயிட்டு நான் மேடையில பெருசா சொல்ல போறேன்னா எல்லாம் வரும். விஷயம் என்ன இருக்குது, உங்கள்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஆடியன்ஸை விட அதிக நாலேஜை வச்சிருக்கீங்கன்னு குறித்த சப்ஜெக்ட் எல்லாத்துலேயும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா சப்ஜெக்ட்லையும் நாலேஜை வச்சிருக்கல. என்ன சப்ஜெக்டை பேச போறீங்களோ அதை விட அதிகமா, அவங்கள விட அதிகமா நாலேஜ் அதுல வச்சிருக்கணும். நீங்க வச்சிருந்தா அந்த மேடை கூச்சம் இல்லாம போயிடும். இதுல கிண்டல் பண்றதுக்கு எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஒண்ணு நீங்க இன்ட்ரெஸ்டா பேசுனா கேட்பாங்க, இல்லாட்டி கேட்காம இருப்பாங்க, ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். கிண்டல் பண்றது சான்ஸே இல்லை. ரைட். அப்போ ஒரு மனுஷன் சொன்னா தன்னால மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னு ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது வச்சிருக்கும். அது ஐடியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சமையலாக கூட இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், வேறு கைவினை கலைகளா இருக்கலாம், பேப்பர் குயிலிங், என்ன
பொட் டிசைனிங் மேக்கிங் அதெல்லாம், கார்டனிங், ஃபர்ஸ்ட் எய்ட், ரைட். இப்படி நான் வித்தியாசமான தலைப்புகள் நான் சொல்றேன். காரணம் இதுல ஏதாவது ஒன்றுல நமக்கு ஒரு திறமை இருக்கணும், மற்றவங்களோட கூட இருக்கணும், அதை பத்தி அறிவு இருக்கணும். அப்படி சாரமாடியா இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதை நாங்க இன்டர்நெட் ஊடாகவோ மற்றவங்க கேட்டுக்கிட்ட அதை பெருக்கிக்கொள்ளும். அப்போ அந்த சப்ஜெக்ட்ல உங்களை ப்ரெசென்ட் பண்ண போனா சொன்னா நீங்க உங்களுக்கு நர்வஸ்னஸ் இருக்காது, மேடை கூச்சம் வராது. ஏன் ஒருத்தருக்கும் தெரியாது, உங்களுக்கு தானே தெரியும். இப்ப என்ன கிண்டல் பண்றது? பொதுவாக உங்களை ப்ரெசென்ட் பண்ண எங்கேயாவது கூப்பிட்டா எப்படி கூப்பிடுவாங்க? உங்களுக்கு அதை பத்தி நிறைய நாலேஜ் இருக்குன்னு நம்பினா தான் கூப்பிடுவாங்க முதலாவது விஷயம். அப்போ அப்படி கூப்பிட்டாங்கன்னு அர்த்தம் உங்கள்கிட்ட இருக்குது. யாரு டார்கெட் ஆடியன்ஸ் தருவாங்க? அந்த நாலேஜ் இல்லாத ஆட்களை தான் தருவாங்க உங்கள்கிட்ட. ப்ரெசென்ட் பண்ணுங்க. அப்போ நீங்க தைரியமா ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்களுக்கு தெரியாம வைக்க போய் தான் உங்களை கூப்பிட்டு சொல்லிக்கிறாங்க, நீங்க சொல்றீங்க, அதான ப்ரெசன்டேஷன். அப்போ நர்வஸ்னஸ்ங்கிறது ஒரு மாயையான உணர்வு, அதுல ஒண்ணுமே இல்லை. நாங்க சரியா யோசிச்சால் அதுக்கு ஒரே வழி நாலேஜ், அதை பற்றிய பேக்ரவுண்ட் நாலேஜை நல்லா கெயின் பண்ணி கொள்றது, நிறைய சேர்த்து வச்சு கொள்றது, ரைட். இருந்தால் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். யார்கிட்ட பேச சொன்னா நீங்க பேசுவீங்க. உங்களுக்கு மேடை கூச்சம் வர்றது எந்த சான்ஸும் இல்லை. சீக்கிரவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்றீங்க, அவங்க கேட்குறாங்க, அவ்வளோதான், ரைட். அப்போ ஈக்குவலான உங்களோட வயசுக்கு உட்பட்ட ஆட்களோட பேசுகிற நேரம் தான் சிறந்த பேச்சு. சில வேலைகளில் ஒரு சில சந்தர்ப்பங்கள் வரும். இப்போ உதாரணம் டீச்சிங், கவர்மெண்ட் டீச்சிங் அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ எக்ஸாம்லாம் வச்சு இன்டர்வியூ பண்ணுவோம். இன்டர்வியூவில் வந்து வைவான்னு ஒன்று வைப்பான். அப்போ 5 பேர் உட்காந்து என்ன செய்வாங்க, உங்களை படிப்பிக்க சொல்லி பார்த்துட்டு இருப்போம், ரைட். பிள்ளைகள் முன்னக்க வச்சு படிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பிக்கலாம். ஆனால் பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க, 5 பேர் தான் இருப்பாங்க. கையில் பேப்பரை வச்சுட்டு இருப்பாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க, பாப்பமே எப்படி படிப்பீங்க அப்படின்ற மாதிரி நிற்பாங்க, ரைட். அதையும் ஓவர் கம் பண்ணி ஒழுங்காக படிப்பிச்சாதான் டீச்சிங் ஜாப் கிடைக்கும். அதுனா உண்மையில கஷ்டமான டைம் என்ன பொறுத்தவரைக்கும், ரைட். ஒரு ஆளுக்கு கஷ்டமான டைம். ஏன்டா பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, அவங்கள பார்த்தா படிப்பிக்கணும், அவங்களே பிள்ளைகள் நினைச்சு கொண்டு கதைக்கணும், பேசணும், படிப்பிக்கணும். அப்போ இதுல நெளிவு சுழிவுகளை அவதானிப்பாங்க, அவதானிச்சு உங்களுக்கு படிக்க திறமைக்கான்னு பார்ப்போம், ரைட். அப்ப இதுக்கு சில உத்திகள் இருக்கு. உதாரணத்துக்கு வார ஆட்களுக்கு, வார ஸ்டாஃபுக்கு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட் எதுவோ அதை எடுக்கணும். நாங்கள் எடுத்தா ஈக்கிறவங்களுக்கும் அதை பத்தி நாலேஜ் பெருசா இருக்காது, ரைட். ஒரு கெஸிங் தான், ரைட். எடுத்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டால் அவனுக்கு வேற வழிகள் இல்லை, அது சரி போல பார்க்கறதுக்கும் வேலாது. அப்போ உங்களோட ஆக்ஷனை தான் பார்ப்பான், உங்களோட கான்ஃபிடென்ஸை பார்ப்பான், நெளிஞ்சு குளிஞ்சு செய்யாம தெளிவாக நேர்பார்வையோட படிப்பிக்கிறீங்கன்னு பார்ப்பான். அதில் பார்த்து மார்க் சப்போர்ட் கிடைக்கும். அது கொஞ்சம் கஷ்டமான இதுதான். ஆனால் நார்மலாக அப்படியான கஷ்டத்துக்கு எல்லாரும் உட்படுத்த மாட்டாங்க. உங்களை வந்து ஆடியன்ஸை தந்து தான் பேச சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் யாராக இருக்கும், அந்த சப்ஜெக்ட் தெரியாத ஆட்களாக இருக்கும். ஆகவே அது சிக்கலே இல்லை, மேடை கூச்சம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, சரிதானே, ரைட். எதுவுமே தெரியாதவர்களுக்கு எல்லாமே மேடை கூச்சம் தான். மேடைக்கு போனால் தான் மேடை கூச்சம் இல்லை, ஒரு அரசாங்க ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒரு கவுண்டருக்கு போனாலும் வெக்கமாக தான் இருக்கும் பேசுறது. ஏன்னா எங்கிட்ட ஒரு சரக்கும் இல்லை, தலையில் ஒண்ணுமே தெரியாது, விளங்குதான் இல்லையா? அது ரொம்ப மோசமான நிலைமை. அப்படி யாரும் இருக்கக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது, பல சப்ஜெக்ட் நமக்கு தெரியாது, ஆனால் ஏதாவது ஒரு சப்ஜெக்டாவது எனக்கு தெரியும், அதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் என்று சொல்ற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சிருக்கிறோம் நீங்க. இல்லாட்டி நீங்க நத்திங், அவ்வளவுதான், நீங்க நத்திங், ரைட். இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல விருப்பம்னு சொல்ற ஆட்கள், பேட்மிண்டன் பிடிக்கும்னு சொல்ற ஆட்கள்னா பேட்மிண்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் அத்துப்படியா தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லை, ரைட். சும்மா பிடிக்கும் பேட்மிண்டன், சும்மா அது பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும், ஆனா டான்ஸ் ஆட தெரியாது, நல்லா டான்ஸ் ஆட மாட்டேன், எனக்கு அது பிடிக்கும், அதனால அதை பத்தி தெரியாது. இப்படி இருந்தாலும் அதுல வேலை இல்லை மனுஷன். ஓகே ஓகே, ரைட். அப்ப நர்வஸ்னஸ் இஸ் நத்திங், அது ஒரு மாயை, அதை வந்து ஈஸியா ஓவர் கம் பண்ணு.
ஈஸியா ஓவர் கம் பண்ணு. இப்ப ஒரு ஒரு மாணவரோட உதாரணம் சொல்லலாம். ஸ்கூல்ல மாணவர் மன்றம் நடக்கும் தானே, மாணவர் மன்றம் நடக்கும். அப்ப அதுல புதன்கிழமையில ஸ்டேஜுக்கு வந்து ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு ஆட்கள் செய்வாங்க, ஒரு மாசம் ஒரு ஆட்கள் செய்வாங்க. 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா நினைக்கிறேன், 2 வீக்ஸ் ஒருக்கா ஒரு செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு இனி எல்லாரும் செஞ்ச ஆட்கள் தான் இருக்கிறாங்க, இனி செய்யாத ஆட்கள்லாம் கட்டாயம் செய்யணும்னு ஒரு ரூல்ஸை போட்டுருவோம். அப்போ வலுக்கட்டாயமா பேரை போடுவாங்க, நீ இந்த கிழமை நீ தான் செய்யணும், ஏதாவது செய்யணும் 2 பாய் போட்டு விட்டுருவாங்க, வலுக்கட்டாயமா எழுத்து போட்டு விட்டுருவாங்க. அப்படி இருக்கிற நேரம் இந்த பொடியை என்ன செய்யறது, அந்த புதன்கிழமை அந்த மாணவர் மன்றம் வார நாள் மட்டும் லீவு போட்டு போறது ஸ்கூல். இப்படி ஒவ்வொரு மாணவர் மன்ற நாளுக்கும் லீவு போட்டு போட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு திரிஞ்சு வந்த ஒரு சார் தான் நான். ரைட். இப்போ உங்களுக்கு படிப்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா எந்த மேடையிலையும் நான் பேசுவேன் இப்ப. ரைட். அப்ப மாணவர் மன்றத்துக்கு ஒளி தெரிஞ்ச ஒரு பையன் தான் இப்போ உங்களுக்கு படிப்பிக்கிட்டு இருக்கு. நான் பெருமைக்காக சொல்ல இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ரைட். தட் இஸ் இப்போ நான் அதை புரிஞ்சு கொண்டுட்டேன், அது ஒரு மாயையான ஒன்று. இப்ப மேடை கூச்சம் எனக்கு இல்லாம போயிட்டா? எஸ் ஓ நோ? எஸ் ஓ நோ? மேடை கூச்சமே இல்லாத ஒரு ஆள் நீங்க நினைக்கிற ஒரு ஆள்ல அவருக்கு இனி மேடை கூச்சமே வராதுன்னு சொல்றீங்களா என்று கேட்டா இல்லை, மேடை கூச்சம் வரேன். எப்போ வரேன்டா, அவருக்கு சம்பந்தம் இல்லாத சப்ஜெக்ட் ஒன்றுல அவரை பேச சொன்னா மேடை கூச்சம் வரும். அது வரும், அது எங்க இருக்குது, அது வரும். ரைட். ஐடியில தான் நான் பெரிய ஆளா இருக்கலாம், எங்கேயும் போயிட்டு பேசலாம் வாங்கலாம்னு. ஆனா நான் எனக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டா இருக்கும், அதை போயிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் பேச போனா எனக்கு இப்ப நடுங்கும், காலம் வாய் குளரும். ஏன்னா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. இப்பதான் கொஞ்சம் போல இன்டர்நெட்ல பார்த்துட்டு வந்திருக்கிறேன், பேச பார்க்குறேன். ரைட். ஆனா எனக்கு பேச முடியாது, ஏதோ ஏறினதுக்காக எதையோ உளறிட்டு இறங்க வேண்டிய அதே மேடை கூச்சம் வந்துடும், எங்கேயோ இல்லாத ஒரு சாமான் புதுசா வந்துடும். ரைட். அப்ப விஷயம் வந்து அதுல தான் இருக்குது, எங்கட தலையில இருக்கிற நாலேஜை பொறுத்து தான் இருக்குது மேடை கூச்சம் வருமா வராது. ஒருவேளை ஐடியை பத்தி பேச இல்லாம இருக்கிற நீங்க உங்களோட ஒரு சப்ஜெக்ட் ஒன்று எடுத்தா அதை நீங்க தாராளமா பேசுவீங்களா, நாங்கெல்லாம் கேட்டு கொண்டு இருக்க வேண்டிய. ஏன்னா அதுல உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. அப்ப அதுல உங்களுக்கு மேடை கூச்சம் வராது. பட்டத்தை பத்தி கேட்ட சொன்னீங்க அன்றைக்கு, ஞாபகம் இருக்கா? பட்டம் விடுறதை பத்தி எனக்கு தெரியாது நான் கேட்டேன், நீங்க தைரியமாக 2-3 பேர் ஒரே நேரத்துல பதில் சொன்னீங்க இந்த பட்டத்தை பத்தி, அதுவும் தெளிவாக ஆர்வமாக சொன்னீங்க. இதுதான் விஷயம். ஐடியை பத்தி கேட்டா கேள்வி வர்றது பதில் வர்றது கொஞ்சம் சொன்னங்குது, ஆனா பட்டத்தை பத்தி கேட்டால் எடுத்து விடுறதுக்கு ஆளுக்கு ரெடி ஆயிருக்குது. ஆனா உங்களுக்கு தெரியும் அதை பத்தி, எனக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு அப்ப நீங்க நல்லா சொல்லுவீங்க, அதை உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லுவீங்க, தயக்கம் இல்லாம சொல்லுவீங்க, உறுதியா சொல்லுவீங்க. ரைட். அப்ப அதான் விஷயம், இந்த மேடை கூச்சத்துக்கான சொல்யூஷன். ரைட். ஓகே. அப்ப அதை வச்சு நீங்க உங்களோட திறமைகளை மலங்கடிக்கிறாங்க அந்த மேடை கூச்சத்தை காரணத்தால். சரிதானே? உங்களுக்கு அதை விட கூட திறமை இருக்கும். மேடை கூச்சத்தை மட்டும் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாகுது. நான் ஐடி படிப்பிச்சது முதலாவது கிளாஸ் வந்து என்னோட வந்து ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ஒரு பெரிய பெரியாக்கிற கிளாஸ். நான் சின்ன பையன் ஆரம்பிக்கும் போது அந்த நேரம் இருந்த என்னோட ஒரே கான்ஃபிடன்ஸ், எனக்கு நல்லா கம்ப்யூட்டர் தெரியும், இவங்களுக்கு சொட்டு கூட தெரியாது. அதான் என் கான்ஃபிடன்ஸ். ஆகவே நான் தைரியமா நின்று அவங்களுக்கு முன்னால் 2 கிளாஸ் செஞ்சேன். என்னோட முதல் கிளாஸ், நம்புங்க. ரைட். அதான் கான்ஃபிடன்ஸ். ஓகே. அடுத்தது ப்ரிப்பேர் பண்றது. சும்மா நர்வஸ்னஸ் இல்லை எனக்கு மேடை கூச்சம்லாம் இல்லைங்கிறதுல நெஞ்சு நிமித்திட்டு போக இயலாது. ரெடி ஆகாம போனீங்கன்னா தலை குனிஞ்சிட்டு வருவீங்க. ரைட். வல்லமையா செய்யற சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்க ரெடி ஆகும். ரைட். நீங்க ஏற்கனவே செஞ்சு வச்ச ப்ரெசன்டேஷன் இருந்தாலும் இன்றைக்கு காலையில் ஒருக்கா பார்க்கணும், இதுதான் வரப்போகுது. ஆயத்தம் இல்லாம போறது எந்த வகையிலையும் பலன் நினைக்காது. ரைட். ஆயத்தமா போகும். நீங்க டிவிகள்ல
அரசியல்வாதிகளை பேட்டி காணுவாங்க, எதிரெதிர் அரசியல்வாதிகளை முன்னுக்கு வச்சு பேட்டி காணுவாங்க. ரைட், அதில் நீங்கள் பாருங்க எல்லாம் பேப்பரில் கொண்டு வந்திருப்பான். மத்தாக்க பேசும்போது அப்படியான்னு கேட்டுட்டிக்க மாட்டான், எழுதிட்டு இருப்பான். ரைட், அப்போ வீட்டிலேருந்து ரெடி ஆகி தான் வந்திருப்பான். இன்றைக்கு இரவைக்கு டிவியில் லைவ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னால் முந்தின நாள்ல இருந்து ரெடி ஆகுவாங்க, தகவல்களை திரட்டி எப்படி பேசுறது, எப்படி யார் என்ன சொன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றது, எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் போவாங்க, ஆயத்தமாகி தான் போவாங்க. இல்லாட்டி அங்கே போயிட்டு தலை குனிஞ்சிட்டு வரணும், வெக்கக்கேடா போயிடும். உங்களோட பக்கம் நியாயம் இருந்தாலும் எதிராளி வந்து உங்களை மட்டம் தட்டி விட்டுருவோம். ரைட், அப்போ ஆயத்தம்ங்கிறது எல்லா வகையிலையும் வரும். ஈவன் நீங்க கிளாஸுக்கு வரனாலும் ஆயத்தமாக தான் வரணும், நான் கிளாஸுக்கு வரனாலும் ஆயத்தமாக தான் வரும். உங்களை எந்த கிளாஸுக்கு நான் நேற்று இரவில் இருந்து ஆயத்தமாகி தான் இருக்கேன். ரைட், எனக்கு தெரியும் ப்ரெசன்டேஷன் என்ன இருக்குது, அதில் என்ன எல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் கையில் பேப்பரை வச்சு கொண்டு பார்க்கல, ஆனால் மைண்ட் ரீதியாக மைண்டால் நான் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகி தான் இருந்தேன். இது ஏற்கனவே பல முறை செஞ்ச ப்ரெசன்டேஷனும் கூட இருந்தாலும் நான் ஆயத்தமாகணும். ரைட், ஆயத்தம் இல்லாட்டி இந்த மாதிரி செய்யலாது. திடீர்னு பிடிச்ச ஒரு கிளாஸ் செய்யலாது, செய்யலாம் சும்மா ஒப்புக்கு கிளாஸ் ஒன்று செஞ்சேன்னு காட்டுறதுக்காக. பிள்ளைகளுக்கு சரியான விஷயம் போய் சேர்ந்திருக்காது. ஓகே, அப்போ ஆயத்தமாகணும் எல்லாத்துக்கும். அடுத்தது கண்டென்ட்டை ஆர்கனைஸ் பண்ணணும். ப்ரெசன்டேஷனை இன்டர்நெட்டில் எடுத்து போட்டு காப்பி பண்ணி ஸ்லைடில் பேஸ்ட் பண்ணி போட்டு அப்படியே கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி அதை MS Word பேஜில் பேஸ்ட் பண்ணி பிறகு ஸ்லைடுக்கு தெரிந்தெடுத்து ஒரு ஆர்டரில் கொண்டுட்டு வரணும். முதலாவது இதைத்தான் பேசுறது, அதுக்கு பிறகு தான் இதை பேசுறது, அதுக்கு பிறகு இதைத்தான் பேசுறது, அதுக்கு பிறகு இதைத்தான் பேசுறதுன்ட்டு ஒரு ஆர்டர் இருக்கணும். எதை பேசினாலும் பரவாயில்ல, வரும் அப்படி போட்டுட்டு வார இல்லை, தலைப்பு எல்லாத்தையும் சொல்லத்தானே வேணும், அது எப்படி சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு வரக்கூடாது. எதை சொன்னா அவங்க எதை புரிஞ்சு கொள்ளுவாங்க, அதுக்கப்புறம் என்னத்தை சொல்லணும், அதை சொன்னப்புறம் என்ன அவங்களுக்கு புரிஞ்சு கொள்வாங்க, அதுக்கப்புறம் என்னத்தை சொல்லணும் என்று நாங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து எல்லாத்தையும் பார்க்கணும். மனசுல நாங்க ஒரு ஆடியன்ஸா இருந்து கொண்டு பார்க்கணும். எதை சொன்னா எனக்கு விளங்கும், அதுக்கப்புறம் எதை சொன்னா எனக்கு விளங்கும், அதுக்கப்புறம் எதை சொன்னா விளங்கும். அப்போ கண்டென்ட் ஸ்லைட்லயும் கண்டென்ட்டை ஆர்டர் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். ரைட், 4 பாயிண்ட்ஸ்னா 4 பாயிண்ட்ஸ் இல்லை, முதல் பாயிண்ட்ஸ் எது, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் எது, நாலாவது பாயிண்ட்ஸ் எதுன்னு இருக்கணும். எதை சொன்ன பிறகுதான் இதை சொல்லணும்னு இருக்கணும். நாளையும் சொன்னா சரிதானேன்னு இருக்கக்கூடாது. ரைட், அப்போ ஆர்கனைஸ் பண்ணணும் கண்டென்ட், அதுல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ரைட், அடுத்து ஸ்லைட் டிசைன். இப்பதான் பிசிக்கலா ஸ்லைட் டிசைனுக்கு வரும். பவர் பாயிண்ட்ல ஸ்லைடை உருவாக்குறோம். ரைட், நாங்க MS Word இல்லாட்டியும் ஒரு பேப்பர்ல சரி கண்டென்ட் எல்லாம் எழுதி வச்சுக்கணும். ரைட், அதுக்கப்புறம் அதை ஒழுங்குபடுத்தணும். இதான் நம்பர் 1 நம்ப பண்றோம், இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3. அதுக்கப்புறம் தான் ப்ரெசன்டேஷன்ல உட்காரணும், கம்ப்யூட்டருக்கு முன்னால உட்காரணும், ஸ்லைடு எடுக்கணும், எல்லாத்தையும் டைப் பண்ணி படங்கள் எல்லாம் சேர்க்கணும். ஸ்லைட் டிசைன். அந்த ஸ்லைட் டிசைன்ல என்னெல்லாம் கருத்துல கொள்ளணும், முதலாவது பேக்ரவுண்ட் டிசைன். ரைட், அதை தீர்மானம் நாங்க விந்தி ஆடியன்ஸ் சொல்லிட்டோமே. ஸோ பேக்ரவுண்ட் டிசைன் எப்படி இருக்கணுங்கிறதையும் நாங்க முடிவெடுக்கணும். பேக்ரவுண்ட் டிசைனை பார்த்த உடனே மனசெல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாங்க பார்த்த ஒரு டிசைனை போடக்கூடாது. ரைட், எல்லாரும் பார்த்து ஒரு டிசைன் எல்லாரும் பார்த்திருப்போம், பவர் பாயிண்ட்ல இருக்கிற அந்த இதை எல்லாரும் பார்த்திருப்போம். அதை போடக்கூடாது. அதே போல அந்த டிசைன் வந்து ஒரு எல்லா ஸ்லைடுகளுக்கும் ஒரே டிசைன் தான் இருக்கணும். ஒவ்வொரு பேக்ரவுண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் போட்டீங்கன்னா நடக்கும். ஸ்லைடை தான் டிசைனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, உள்ளுக்குள்ள கண்டென்ட்டை பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்லைடு வர கண்டென்ட்டை பார்க்க தெரியும், இந்த பேக்ரவுண்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ முதலாவது ஸ்லைட்ல வெல்கம் ஸ்லைட்லயே அந்த பேக்ரவுண்டை பார்த்து ரசிச்சு முடிக்க பிறகு அடுத்தடுத்த ஸ்லைட் வரும்போது அதே பேக்ரவுண்ட் தான் வருவதுன்னு கண்ட உடனே என்ன செஞ்சிருவாங்க, அதை பார்க்கறத விட்டுருவாங்க. இப்ப கண்டென்ட்டை பார்க்க தோங்குவாங்க. அப்படி இல்லாம ஒவ்வொரு பேக்ரவுண்ட் போட்டா எங்கட கையாலேயே நாங்க நாசமாக்குறோம். ஆடியன்ஸ்ல கவனத்தை சிதறடிக்கணும்.
கவனத்தை அந்த என்கேஜ்மெண்ட்டை ஃபோக்கஸை பெற்றுக்கொள்றது தான் சக்ஸஸ். இல்லை எங்களே எல்லாரும் பார்க்கணும், 100 பேர் தான் 100 பேரும் அவதானிச்சுட்டு இருக்கணும், எங்களே நாங்க பேசுறத கேட்கணும். அது இல்லாம நம்ம கையில நாம இல்லாமக்கினால் அது நம்மளுக்கு ரைட். அப்போ பேக்ரவுண்ட் டிசைன்கள் அல்லது தீம்கள் நாங்கள் சொல்லுவோம். தீம்னு சொல்லும் போது அது பேக்ரவுண்ட் டிசைன், எழுத்துட கலர், எழுத்துட சைஸ், எழுத்துட ஃபாண்ட் எல்லாம் சேர்த்தான் தீம்னு சொல்றது. அப்போ அந்த தீம்களை நாங்கள் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரீயா, ரைட். இல்லாட்டி நாங்களாக ஒரு தலைப்புக்கு பொருத்தமான ஒன்று செஞ்சு எடுக்கலாம் புதுசா. ப்ரொஃபஷனல் டிசைன்ஸ்லாம் வந்து சும்மா வெள்ளை பேக்ரவுண்ட்ல ஒரு மூலையில ஒரு டிசைன் ஒன்று இருக்கும் சின்னதா லேசா. அதாவது பெரிய லெவல்ல ப்ரொஃபஷனல் லெவலில் செய்கிறேன்னு சொன்னேன். சின்ன பிள்ளைலாம் இருந்தால் கொஞ்சம் டிசைன் எல்லாம் போட்டுக்கிட்டு செய்ய வேண்டி வரும். அது அந்த இடத்துல யோசிக்கணும். நாங்கள் பேக்ரவுண்டை போட்டு கவனத்தை சிதறடிக்காத மாதிரி இருக்கும், ரைட். அது கருப்பு பேக்ரவுண்ட்லேயாவும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் சொல்கிறேன் சும்மா அந்த பிளெயினாக இருக்கணும். பிளெயினாக கருப்பு பேக்ரவுண்டில் லேசான மூலையில் ஒரு டிசைன், அல்ல வெள்ளை பேக்ரவுண்டில் லேசான டிசைன், அப்படி இருக்கலாம். இது என்னோட சஜஷன் தான், இது கட்டாயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் டிசைன் போடலாம், ஆனால் இதை மறந்துடக்கூடாது. ஆட்கடை கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி வேலை செஞ்சிடக்கூடாது, ரைட். அப்போ ஸ்லைட் டிசைன் அடுத்தது. எல்லா ஸ்லைட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு படமாவது இருக்கிற மாதிரி செஞ்சுக்கணும், ரைட். ஆட்களுக்கு படத்தை பார்க்கறது தானே விருப்பம், எழுத்துக்களை வாசிக்கிறத விட. இப்போ நான்லாம் வந்து 4 பாயிண்ட்ஸ் தான் சில நேரம் 4க்கும் 4 படம் போடுறது சந்தர்ப்பங்களும் இருக்கு. அல்லது அட்லீஸ்ட் ஒரு படமாவது போட்டுரும், ரைட். அதே போல எழுத்துக்கள் வந்து கண்டென்ஸ்டா இருக்கக்கூடாது. ஒரு பந்தியை போட்டுறக்கூடாது. பந்தியை போட்டா நடக்கும், ரைட். ஒரு பந்தியை போட்டா நடக்கும், அதை வாசிப்பான். பஸ்ல போற நீங்க பயணம் செஞ்சிருப்பீங்க, தூர பயணங்கள். பஸ்ல சில எழுத்துக்கள் ஒட்டியிருப்பான். கூடுதலாக எங்கட ஏரியாவில எல்லாம் புது சரணாயின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பான் கண்ணாடி, ரைட். அப்ப புத்தளம் இருந்து நான் கொழும்புக்கு போறேன்னா 3 ஹவர் போவோம். அந்த 3 ஹவரும் அந்த புது சரணாய்ங்கிற அந்த வார்த்தையை நாங்க 1000 முறை வாசிச்சிருவோம். ஏன்? நேர்த்தியா அங்கால திரும்பிட்டு கண்ணாடியால வெளியே பார்த்துட்டு பிறகு இங்கால திரும்ப நேரம் இதை கண்டவொன்னு திரும்ப வாசிப்போம் புது சரணாய். சரி, இதான் இப்போ வாசிச்சோமே, அண்ட் அங்கால திரும்பி பார்த்துட்டு திரும்ப பார்க்கணும், திரும்ப புது சரணாய். சார் இந்த பக்கம் இல்லை அங்கிட்டு பக்கம் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா கிரௌடான பஸ்ல கற்பிணி தாய்மார்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. எத்தனை முறை வாசிக்கும்? போய் சேரும் வரைக்கும் வாசி தான் போகும். காரணம் மனிதன் இயல்பு ஏதாவது இருந்தா வாசிக்கிறது. உண்மையா இல்லையா நான் சொல்றது? மானிட்டர்ஸ் இப்ப அட்டெண்டன்ஸ் எடுங்க, ரைட். 69 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப எடுக்கிற அட்டெண்டன்ஸ் தான் ஃபைனல். இப்ப எடுங்க அட்டெண்டன்ஸ். ஓகே, அப்ப எழுத்துக்களை கண்டா வாசிக்கிறேங்கிற அந்த பழக்கம் ஸ்லைட்லயும் வரும். எப்படி வரும்? நீங்க பந்தியா போட்டுட்டு இங்க என்னதான் பேசிட்டு இருந்தாலும் ஆட்கள் அதை தான் வாசிப்பாங்க. அட இப்பதான் வாசிச்சோம்னு நினைக்க மாட்டாங்க, திரும்பவும் வாசிப்பாங்க. இருக்கும் வரைக்கும் வாசிக்கிட்டே தான் இருப்பான். மனிதன் இயல்பு. ஆகவே பந்தியாக தகவல்கள் எதுவுமே போட்டுறக்கூடாது. பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இதை நான் போட்டிருக்கேன் பாருங்க, நர்வஸ்னஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், என்னன்னு போட இல்லை. ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் போட்டிக்கணும், அதுல என்னன்னு போட இல்லை. நான் தான் பேசுறேன் உங்களுக்கு, அது என்னன்னு நான் தான் சொல்லித்தரேன். அப்ப இதையும் வாசிக்க கூட நான் என்ன செஞ்சுக்கிறேன், கொஞ்சம் மங்களாவும் ஆக்கி வச்சிருக்கேன். இப்போ போற சப்ஜெக்ட் வந்து ஸ்லைட் டிசைன் தான்.
இப்போ நீங்க கூட அங்கால தலையை திருப்பி திரும்ப பார்த்தா ஸ்லைட் டிசைன் தான் கூட கண்ணுக்கு விழும். நர்வஸ்னஸ் விழாது. அதுக்கேற்ற மாதிரி கலர்களை மாற்றி வச்சிருக்கிறேன். அனிமேஷன்ஸ் இப்படிதான் ஹெல்ப் பண்ணுது எனக்கு ப்ரெசன்டேஷன் செய்யுது. அப்ப ஸ்லைட்ல பந்திகளை போட வேண்டி கட்டாயம் வந்துட்டால் அதை போட வச்சுட்டு வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைமை கொடுத்துட்டு சில விஷயங்கள் கட்டாயம் போடணும். குர்ஆன் வசனங்கள், பைபிள் வசனங்கள்லாம் நம்ம சுருக்கையில அதை இருக்கிற மாதிரியே போடணும். அப்போ போட்டுட்டு அதை வாசிக்க டைமை கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்க்ரீனை விட்டு ரிமூவ் பண்ணிட்டு தான் நாங்கள் பேச ஆரம்பிக்கோம். ரெண்டையும் ஒன்றா செய்யக்கூடாது. செஞ்சால் பிரச்சனை, நாங்கள் பேசுகிறத அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ ஸ்லைட் டிசைனில் எந்த விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும். படங்கள் இருக்கணும், எழுத்துக்கள் ஷார்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் இருக்கணும். ஆர்கனைசேஷன் ஆஃப் த கண்டென்ட் 4 சொல், ஆஃப் விட்டா 3 சொல், த விட்டா 2 சொல் தான். அப்படி ஷார்ட்டாக தான் இருக்கணும். 3 சொல் மேக்சிமம் 3 சொல்லுக்குள்ள அந்த வார்த்தைகளை பாயிண்ட்ஸ்களை அமைக்க பார்க்கணும். அது ஒரு கலை, அது ஒரு கலை. ரைட், மீட்டிங் கட் ஆகும், திரும்ப கனெக்ட் பண்ணுங்க.